Hello students, welcome to Hiva Max. 12th Standard Max, Chapter 5, Two-Dimensional Analytical Geometry 2. Example 5.32 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question பாருங்க. The maximum and minimum distance of Earth from the Sun respectively are 152 into 10 power 6 km and 94.5 into 10 power 6 km. The Sun is at one focus of elliptical orbit. Find the distance from the sun to the other focus அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஷின் பார்த்தோம் இல்லையா, கொஷின் வச்சு நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் எர்த் அண்ட் சன் இருக்க சொல்கிறாங்க. ஸோ புக்கில் வந்து இங்கே எர்த் கொடுத்துருப்பாங்க, இங்கே S1, இங்கே வந்து சன்னு எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஸோ புக் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் மினிமம் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும். இந்த எர்த் வந்து இந்த லைனில் இப்படியே சுற்றி வரும்போது இந்த சன்னை ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் எடுக்க சொல்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். அப்போ இங்கே எப்போ எர்த் வருதோ இந்த ரெண்டும் தான் மினிமம் டிஸ்டன்ஸ். கம்மியான டிஸ்டன்ஸ் இதானே. அதே மாதிரி எர்த் எப்போ இந்த சைடு வருதோ இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து சன் வரைக்கும் இருக்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஏன்னு எடுத்துக்கலாம், இதை ஏ டேஷ்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மினிமம் டிஸ்டன்ஸும் வேணும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸும் வேணும். ஸோ ஏவோட பாயிண்ட் என்ன எடுக்கலாம், பாசிட்டிவ் சைடு எக்ஸு, ஏ ஒய் ஆக்சிஸில் எதுவும் இல்லை, 0. இந்த பக்கம் எக்ஸோட வேல்யூ மைனஸில் வரும், ஒய் எதுவுமே இல்லை, 0ன்னு வந்துடும். சரியா? இப்போ ஃபோக்கஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது -c,0. இந்த சைடு பாசிட்டிவ் சைடு இருக்கிறது c,0. கிளியரா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் is equal to 152 into 10 power 6 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, எஸ்ல இருந்து ஏ டேஷ் வரைக்கும், கரெக்டுங்களா? அப்போ எஸ்ல இருந்து ஏ டேஷ்னு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, மினிமம் டிஸ்டன்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 94.5 into 10 power 6, அதே தான் கிலோமீட்டர். இப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் தான் என்னது, எஸ்ல இருந்து ஏ. அப்போ எஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 94.5 into 10 power 6 கிலோமீட்டர்னு எடுத்திருக்கோம், கரெக்டா? இப்போ இந்த எஸ்ஏ கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். எஸ்ஏ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட் என்னது, C,0, இன்னொன்று A,0. ஸோ எஸ்ஏ இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதலாம், எஸ்ஏ ஆர் ஏஎஸ் நீங்கள் எப்படி எழுதிட்டாலும் அந்த புக்கில் வந்து ஏஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சிடலாம், x2 minus x1. ஸோ A minus C is equal to 94.5 into 10 power 6. அதே மாதிரி எஸ்ஏ டேஷ், எஸ் ஏ டேஷ் இங்கே வரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ C,0, ஏ டேஷ் வேல்யூ -A,0. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் செய்யும் போது நான் இதை A plus Cன்னு எடுத்துப்பேன். இங்கே வந்து C மைனஸ் ஆஃப் மைனஸ் எடுத்துக்கலாம், பாயிண்ட் மாற்றி எடுக்கும் போது ப்ளஸ்ன்னு வரும், which is equal to 152 into 10 power 6. எலிமினேஷன் மெத்தடே கண்டுபிடிக்கலாம். எதனால எலிமினேஷன் மெத்தட்னா, நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் டு த அதர் ஃபோக்கஸ். இதுதான் சன்னு, சன்லேருந்து அதர் ஃபோக்கஸ். அப்போ இங்கேருந்து சன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் என்னது, -C,0, இன்னொன்று C,0. ரெண்டு சைடுமே 0 வந்துருச்சு. அப்போ C plus T 2C தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2C கண்டுபிடிக்கணும்னா ஏவை நான் எலிமினேட் பண்ணணும். ஸோ இது மைனஸ் ஆகிடணும், இதுவும் மைனஸ் ஆகிடணும், இதுவும் மைனஸ் ஆகிடணும். A minus A கேன்சல். அப்போ -2C is equal to மைனஸ், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 57.5ன்னு கிடைக்கும், இன்டூ 10 power 6 இருக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடலாம். அப்போ 2C is equal to 57, இங்கேருந்து ஒரு 0 எடுத்துக்கலாம், 575 into 10 power 5ன்னு மாறிடும், ஏன்னா ஒரு 0 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். Understand of this example 5.33. Concrete bridge is designed as a parabolic arch. The road over bridge is 40 meter long and the maximum height of the arc is 15 meter. Write the equation of the parabolic arc என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம். நமக்கு பேரபோலா வந்து ஓப்பன் டவுன்வர்டியான பிரிட்ஜ், கரெக்டுங்களா? அதோட ரோடோட விட்த்து 40 கொடுத்துட்டாங்க.
அண்ட் பிரிட்ஜோட ஹைட்டு 15ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 15 வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால மைனஸ் 15 எடுத்துப்போம். 40 வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ஸோ இந்த சைடு மைனஸ் 20, இந்த சைடு 20. இப்போ 2 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. மைனஸ் 20 கமா மைனஸ் 15, இன்னொன்று 20 கமா 15, 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம வேர்டெக்ஸில் தான் எடுத்துக்கணும், 0 கமா 0. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். சொல்யூஷனில் the vertex is at 0, 0 and the parabola is open down. இப்போ equation of parabola open downwards என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். That is x square is equal to minus 4ay. Equation of parabola open downward அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மைனஸ் 20 கமா மைனஸ் 15. இன்னொரு பாயிண்ட் 20 கமா மைனஸ் 15 லை ஆன் த பேரபோலா. இது ரெண்டுமே பேரபோலாவில் தான் இருக்கு. இதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ நான் 20 மைனஸ் 15 எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ நமக்கு தெரியாது, ஒய் வேல்யூ மைனஸ் 15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். 20 ஸ்கொயர் 400 டிவைடட் பை 4 இன்ட்டு 15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஏ மட்டும்தான் இருக்கும். இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 100 ஆகிடும். 15 இருக்கு, 5 3s are 15, 5 20 டைம்ஸ் கரெக்டா. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 20/3ன்னு கிடைக்கும். இந்த 20/3 நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் a is equal to 20/3 இன், இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். in 1 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு ஒய். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 20/3 இன்ட்டு ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80/3 இன்ட்டு ஒய். இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 3 கொண்டு வந்துட்டால் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி ஆகிடும். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80y. இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். Therefore, the equation is 3x square is equal to minus 80 into y. Understand the sum. அடுத்த question பார்க்கலாமா? Next question 5.34. The parabolic communication antenna has a focus at 2 meter distance from vertex of the antenna. So antenna இருந்து 2 meter தள்ளி இருக்கு. Find the width of antenna from 3 meter from the vertex. Width of antenna கண்டுபிடிக்கணும் 3 meter தள்ளி. சரிங்களா. அப்போ இது 3, எக்ஸ் ஆக்சஸ் 3 கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் ஆக்சஸ் என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பேரபோலா ஓப்பன் ரைட் சைடு, கிளியரா, பேரபோலா ஓப்பன் ரைட் சைடு. இப்போ அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் லெட் த பேரபோலா பி ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இப்போ ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு இதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் தள்ளி. அப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. equation of parabola is equal to y square is equal to 4 into 2 into x. அப்போ y square is equal to 8 into x. இப்போ width of the antenna வந்து 3 மீட்டர் தள்ளி இருக்கு. எங்க இருந்து நம்ம வெர்டெக்ஸ்ல இருந்து. So let P be the point on the parabola whose x coordinate is 3 meter from the vertex. So point எப்படி வரலாம், x is equal to 3,
பியோட பாயிண்ட் என்ன 3, எக்ஸோட வேல்யூ 3 எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா. y square is equal to 8 into x இருக்கிற இடத்துல 3. அப்போ y square is equal to 24. 24 வந்து எப்படி பிரித்து எழுதலாம்னா 24 நம்ம 6 into 4ன்னு எழுதலாம். ஏன்னா 4ஓட ஸ்கொயர் ரூட் 2 வெளியே எடுத்துட்டு வெறும் 6 மட்டும் உள்ளே இருக்கும். சரியா, இதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ விட்த்து கேட்குறாங்க. இப்போ ஒரு சைடு 2√6, ரெண்டு சைடும் எடுத்தானா விட்த்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இப்போ விட்த் கண்டுபிடிக்கலாம். the width of the antenna, the width of the antenna 3 meter from the vertex is 4√6 meter. ஏன்னா 2√6 into 2 பண்ணுவோம், 2 times வேணும். சரிங்களா, அதனால ஆன்சர் 4√6 மீட்டர்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டவுட் நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.